இப்போது விஜிபி யூனிவர்சல் கிங்டம் மற்றும் விஜிபி மெரன் கிங்டம் இரண்டிற்கும் சேர்த்து ரூபாய் 1150 பெற்று ஒருவருக்கு ரூபாய் 500 வரை சேமிக்கலாம். சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் சித்தார்த் நடிப்பில் வெளியாக இருக்கும் மிஸ் யூ. ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது நமக்கு ட்ரெய்லர் பார்த்தோன்னா தெரிஞ்சு, அது தவிர ஒரு சீக்ரெட் படத்தில் எங்கேயோ மெயின்டைன் பண்ணுறாங்க, அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியும் ட்ரெய்லர் மூலமாக பில்ட் ஆச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அண்ட் முக்கியமாக காமெடி மீட்டரில் இந்த படம் எந்த அளவு ஸ்கோர் பண்ணியிருக்கு, இது எல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். ஹீரோவை வில்ல நாட்கள் வெறி கொண்டு தேடுறாங்க, வீட்டுக்கெல்லாம் வந்து மிரட்டுறாங்க. எங்கே ஹீரோ அப்படின்னு தேடுறப்ப ஒரு கூர்கில் காஃபி குடிக்க போயிருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது. அங்கே ஒரு விபத்து நடந்துருது. அதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஆயிடுது, ஹெட் இன்ஜுரி மாதிரி ஒரு பெரிய விஷயம் ஆயிடுது. அதனால அவருக்கு ஒரு 2 வருடங்களுக்கு சமீபத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் மறந்துடுச்சு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இனிமேல் ஹீரோ பிரச்சனை பண்ண மாட்டார்னு சொல்லி வில்ல நாட்கள் சைலண்ட்டாக போயிடுறாங்க. இந்த நடந்த விஷயங்களை மறக்கிறதுக்காக ஹீரோ பெங்களூர் போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணை பார்த்தோன்னே வழக்கம் போல் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் இந்த பொண்ணை வீட்டில் இருக்கிற எல்லாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வேணான்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன, ஹீரோ மறந்த அந்த 2 வருஷ கேப்பில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, வில்லனுக்கும் ஹீரோவுக்குமான பகை என்ன, இதெல்லாம் சொல்கிற படம் தான் மிஸ் யூ. படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். சித்தார்த் கதை நாயகனாக வராரு. படம் ஃபுல்லாக ஷோல்டர் பண்ணி போயிருக்காரு. அதில் வந்து மாற்று கருத்தில் சன் காட்சிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு உழைப்பை கொடுத்துருக்காரு. எமோஷனல் காட்சிகளும் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. பட் ஒரு சில இடங்களில் கோவப்படுற இடங்களில் இல்லை ஆதங்கப்படுற இடங்களில் நமக்கு அந்த சித்ரா அரவிந்தன் வைப் லைட்டாக வந்துட்டு போகுது. அதனால் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கூட கொஞ்சம் என்கேஜ் பண்ண முடியாத ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஓவராலாக ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான். நாயகியா ஆஷிகா ரங்கநாத் வேணுங்கிற எக்ஸ்பிரஷன்ஸை கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சில எமோஷன்ஸ்க்கு அந்த இடத்துல வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரியான விஷயங்கள்னால கொஞ்சம் சோல் இல்லாத ஃபீல் இருக்குது பெர்ஃபார்மன்ஸில். பட் ஓவராலாக பார்க்கும்போது நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஹீரோவோட நண்பர்கள் கேரக்டரில் வர கருணாகரன், பாலசரவணன், லுல்லு சபா மாறன், சஸ்திகா நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி கருணாகரன் செகண்ட் ஹாஃபில் வர காமெடிஸில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பாலசரவணன் ஆஸ் யூஷுவல் படம் ஃபுல்லாகவே நிறைய இடங்களில் கவுண்டர் அவரோடது நல்லாவே கிளிக் ஆகிருக்கு. பட் இவங்களெல்லாம் தாண்டி இந்த குரூப்பில் நமக்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுறது யாருன்னா லுல்லு சபா மாறன் தான். அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனங்களுக்கும் நம்ம வெயிட் பண்ணி கிளாப் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. நிறைய வசனங்கள், சாதாரணமாக இருக்கிற வசனங்கள் கூட அவர் பேசுகிறப்போ நல்லா டைமிங்கான ஒரு காமெடியாக வந்து லேண்ட் ஆகுது. அந்த டைமிங் அந்த லேண்டிங் ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்குது அவரோட பர்ஃபார்மன்ஸில் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக அவருக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான காமெடி ரோல்கள் வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையும் கூட. டெக்ஸ்ட் புக் வில்லனாக சரத் லோஹித் தஸ்வா அங்கங்கே வந்துட்டு போகிறாரு. அவர் வரப்பெல்லாம் மிரட்டிட்டு போவார், வேறு எதுவும் பண்ண மாட்டாருங்கிறது நமக்கே தெரியுது. அதுதான் படம் ஃபுல்லாகவும் பண்ணியிருக்காரு. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். மெமரி லாஸ் அப்படிங்கிற விஷயத்தை பிளாட் டிவைஸாக வச்சு ஒரு கமர்ஷியல் லவ் ஸ்டோரி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் ராஜசேகர். அதுக்கு முக்கியமாக அவரோட அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் நிறைய காட்சிகளை சுவாரஸ்யமாகவும் மாற்றிருக்கு. குறிப்பாக அந்த இன்ட்ரோல் பிளாக் நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே ரொம்ப எங்கேஜிங்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிற அந்த ஐடியா இன்செப்ஷன் மாதிரி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு கூட மாறன் கலைப்பார். அந்த ஐடியா ரொம்பவே நல்லா கிளிக்காக இருந்துச்சு. ஒரு தியேட்டர் மெட்டீரியலாக நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து அசோக்கோட வசனங்கள் படத்துக்கு நிச்சயமாக ஒரு பக்கபலமாக இருந்திருக்கு. ஒரு சில இடங்களில் அந்த லவ் தொடர்பான விஷயங்கள், அப்புறம் அந்த தத்துவார்த்த ரீதியாக ஃபிலாசபியாக பேசுகிற இடங்களில் சில வசனங்கள் கொஞ்சம் கிரிஞ்சாக ஃபீல் ஆனாலும் காமெடி அப்படிங்கிற ஏரியாவில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கு. எஸ்பெஷலி மாறன் அன்கோவுக்கு இவர் எழுதின டைலாக்ஸ் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் நம்மளை வெடித்து சிரிக்க வச்சிருக்காரு அசோக் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா எஸ்பெஷலி அந்த 2 இயர்ஸ் கடந்து போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு நடக்கிற அந்த காமெடி விசாரணை டோட்டலாக ஒரு பிளாஸ்ட் மெட்டீரியல். அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போ அந்த இடத்துல மாறன் கேரக்டர் வந்து ஒரு கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்னு நாமளே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதை அவர் கொடுக்குற விதமும் ரொம்ப பிளாஸ்டாகவே இருந்துச்சு. இதுக்கான வசனங்கள் மட்டும் ரொம்ப மெனக்கெட்டு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. காமெடி இந்த படத்தில் ஒரு நல்லாவே முடிஞ்சளவு லேண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக மாறியிருக்கு. கேஜி வெங்கடேஷோட சினிமோட்டோகிராஃபி, தினேஷ் பொன்ராஜோட எடிட்டிங் இந்த படத்துக்கு ஒரு பக்கபலமாக இருந்திருக்கு. ஒரு டெக்னிக்கலி ஸ்லீக்கான ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணியிருக்காங்க. 2 hours 8 minutes படத்தை நம்ம எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு காரணம் இவங்களோட அவுட்புட் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ரிலீசிஸ்ட் மோகன் ராஜன், ஸ்டண்ட் வடிவமைச்ச தினேஷ் காஷி, காஸ்டியூம் ஒர்க் பண்ண அசோக் குமார், நந்திதா ரமேஷ் இவங்களோட ஒர்க்ஸும் ஒர்த் மென்ஷனிங். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஹேக்கிங், அப்புறம் வந்து இந்த மெமரி லாஸ், செலக்டிவ் அம்னீஷியா இந்த மாதிரியான பிளாட் டிவைசஸ் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் ஓவர் எக்ஸீடிங்காகவே யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை தவிர அதாவது இந்த ஐடியாஸை வச்சு புதுசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூட அது வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை நெருங்கி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்துலையும் அதே குறையை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். என்னதான் இது வந்து மெமரி லாஸ் அப்படிங்கிறது திரும்ப ரீயூஸ் பண்ணியிருந்தாலும் அதை வச்சு இன்னோவேட்டிவாக புதுசாக எதுவும் பண்ணாத ஒரு ஃபீல் தான் இருக்குது. அதை வச்சு ஸ்க்ரீன் பிளேவை சுவாரஸ்யமாக மாற்றிருக்காங்களே தவிர மற்றபடி நிறையா படங்களோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக சமீபமாக வந்த ஹாய் நானாலேருந்து பழைய படங்கள் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கண்முன்னாடி வந்துட்டு போகுது. இதுக்கு காரணம் அந்த மெமரி லாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் யூஸ் பண்ண பிளாட் டிவைஸ். அதை வச்சு இந்த படத்தில் புதுசாக எதுவும் பண்ணலை அப்படிங்கிறதான் நினைக்கிறேன்.
கிப்ரான் வைபவோட பாடல்கள் அண்ட் பிஜிஎம் நல்லா வைப்பான மெட்டீரியலாகவே இருக்குது, பல்சேட்டிங்காக இருக்குது தேட்டரில் கேட்குறப்போ. பட் நிறைய இடங்களில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் அதுலேயுமே நமக்கு வந்துட்டே இருக்குது. குறிப்பாக அந்த இன்ட்ரல் பிளாக்ல காந்தாராவோட மியூசிக்லாம் உள்ளே வந்துட்டு போகுது. அது நமக்கு ஹெவியாகவே அப்படியே அப்பட்டமாகவே தெரியுது, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கும்போது நமக்கு காந்தாரா மைண்டில் வருது. அந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷன்ஸ், அந்த மாதிரியான கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸை தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு குறை. அடுத்தது என்னதான் எங்கேஜிங்கான படமாக இருந்தாலும் அந்த ப்ரெடிக்டபிள் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த படத்தை என்ஜாய் பண்ண விடாமல் தடுக்குது. குறிப்பாக பெல்லா காஃபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை படத்தோட ஆரம்பத்தில் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போவே இதை இவ்வளோ நீட்டி முளைக்கி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறப்பே தெரியுது, இதை வச்சு கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு எலிமெண்ட்டாக அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அதே மாதிரி தான் நடக்குது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஹீரோயினுக்கு பிரச்சனை, வில்லன் ஆட்கள் துரத்துறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. எங்கே அப்படின்லாம் நம்ம தேடுறப்போ கட் பண்ணால் ஒரு ரேண்டமான லொக்கேஷனில் ஹீரோயின் வந்து காரில் போயிட்டுருக்காங்க. ஹீரோ வில்லனோட ஆட்கள்லாம் வந்து அவங்கள வந்து தடுக்கிறாங்க. கரெக்டாக ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கும் வந்துடுறாரு. இந்த மாதிரியான கிளீஷேவான காட்சிகள் படம் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கு. ஒரு டிப்பிக்கலாக ஒரு 90s ஸ்கிரிப்டில் என்ன மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருக்குமோ அதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் அப்படியே குமிஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது மெமரி லாஸ் அப்படிங்கிறது இன்னுமே கொஞ்சம் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி யூஸ் பண்ணியிருந்தால் இந்த மாதிரியான காட்சிகளை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்குது. அடுத்ததாக ஸ்பாய்லர் இல்லாமல் ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, டைவர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை இந்த படம் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். 2 பேர் லவ் பண்ணிட்டாங்க, இல்லை 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கட்டாயம் அவங்க கடைசி வரைக்கும் ஒன்றா தான் இருந்தாகணும். அவங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டாலும் அதை அவங்க தாங்கிக்கிட்டு சகிச்சுட்டு வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹிடன் நெரேட்டிவ் இந்த படத்துக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது. பிரிவு அப்படிங்கிறது சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனமோ ஒரு காட்சியோ இந்த படத்தில் ஏன் இல்லை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா அதுக்கான ஸ்கோப் இந்த படத்தில் நிறையாவே இருந்துச்சு. பட் ஸ்டில் அந்த ஏரியாவுக்குள்ளே போகாமல் இவங்க கூட தான் சேரணும் அப்படிங்கிறத முன்னாடியே எழுதி வச்சுட்டு எடுத்த மாதிரி தான் இருக்குது காட்சிகள். அது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஹீரோ இப்படிப்பட்டவர், ஹீரோயின் இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நமக்கு அந்த ஆரம்ப காட்சிகள் மூலமாக தெளிவாகவே விளக்கிடுறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒத்து வராது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாகவே சொல்லிடுறாங்க. எகெயின் திரும்ப ஒரு கன்ஃபியூஷன்லேயே கதை நகர்ற ஒரு ஃபீல் இருக்குது. அதை தவிர்த்துருக்கலாம். அண்ட் டைவர்ஸுங்கிறத இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிச்சயமாக ஒரு எங்கேஜிங்கான ஒரு காமெடி படம் தான், அதில் வந்து மாற்று கருத்தில்லை. பட் ப்ரெடிக்டபிள் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த படத்தை என்ஜாய் பண்ண விடாமல் விடுது. அதனாலே இந்த படத்தை நான் வந்து பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். உங்கள் குடும்பத்துடன் என்ஜாய் செய்ய இப்போது விஜிபி யூனிவர்சல் கிங்டம் மற்றும் விஜிபி மெரன் கிங்டம் இரண்டிற்கும் சேர்த்து ரூபாய் 1150 பெற்று ஒருவருக்கு ரூபாய் 500 வரை சேமிக்கலாம். 30% தள்ளுபடியுடன் வித்தியாசமான அனுபவம். இது ஒரு ட்ரிபிள் கொண்டாட்டம்.